ஏசாயா 46 அதிகாரம் 11வது வசனம். உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனுடைய தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றினேன், அதை திட்டமணினேன், அதை செய்து முடிப்பேன். ரோமர் 4 அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 4 அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து 7 காரியங்கள் கர்த்தர் சொன்னார், அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி 7 காரியத்தை கர்த்தர் சொன்னார். அதில் போன வாரம் நான் 4 காரியம் சொன்னேன் நினைக்கிறேன். நல்ல கடுதானே? நம்பர் ஒன்று என்ன சொன்னேன்? விசுவாசத்தினாலே அவன் என்ன செய்தான்? நம்பர் 1 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே கர்த்தர் அவனுக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்? தனிப்பட்ட வாக்குத்தத்தம். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? தனிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். 2வது அதே 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அங்கே எழுதியிருக்கிறது, கர்த்தர் அவனுக்கு உலகளாவிய உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு என்ன பண்ணு, புறப்பட்டு போ என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லி அவனுக்கு ஒரு உலகளாவிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். 3வது நான் சொன்னேன் பாதுகாப்பின் ஆசீர்வாதம், பாதுகாப்பின் வாக்குத்தத்தம். சொல்லுங்க பார்க்கலாம், எந்த வாக்குத்தத்தம்? பாதுகாப்பின் வாக்குத்தத்தம் என்று நான் கடந்த வாரம் நான் கூட பேசினேன். 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீ ஆகவே இந்த காரியம் முடிந்த பின்பு, ஞாபகம் இருக்குது, இந்த காரியம் முடிந்த பின்பு என்று நான் உங்களோட பேசினது ஞாபகம் இருக்கும். போன வாரம் 3 தான் பேசினோம். ஓகே, கடந்த வாரம் கர்த்தர் இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் இந்த ஆராதனை முடிக்கணும். முடிந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சரி, 4வது ஒரு காரியம் படிக்கலாமா? 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதே 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் யாவரும் எழுதி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க பார்க்கலாம். அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் எதுக்கு உன் சந்ததிக்கு இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். 4வது சந்ததியின் ஆசீர்வாதம். எழுதிங்க பார்க்கலாம். 4வது சந்ததியின் வாக்குத்தத்தம். சந்ததியின் வாக்குத்தத்தம். இந்த உலகத்தில் கர்த்தர் ஒரு மனுஷனையும் ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமணத்தில் இணைப்பதனுடைய மூல காரணம் சந்ததி உருவாக்க என்றல்ல, தேவ பக்தியுள்ள, சத்தமா சொல்லுங்க, தேவ பக்தியுள்ள. மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவியை அவனிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பிள்ளையை பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், தேவ பக்தின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததிக்கு 2 பேர் தேவை. ஒன்று புருஷன், அடுத்தது மனைவி. வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது புருஷனும் மனைவியும். வேதத்தை எப்படி பட்டிருக்குன்னா புருஷனும் மனைவி என்றும் அல்ல, கர்த்தருக்கு பயந்து. படிக்க பார்க்க சங்கீதத்தின் புத்தகம் 128ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ. எவனோவா அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆண்கள், திருமணமான அத்தனை ஆண்களும் சரி பைபிள்ல போட்டு கர்த்தருக்கு எப்படி இருக்கணுமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு புருஷனை ஒரு கல்யாணம் பண்ணும் பொழுது, ஒரு பையன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா மணமகள் என்று என்கிற காரியம் உலகத்தில் இருந்தாலும் நமக்கு வரும் பொழுது கர்த்தருக்கு பயந்த ஒரு நபர், கர்த்தருக்கு பயந்த ஒரு பெண். பைபிள் அப்படியே எழுதியிருக்குது. புருஷன் மட்டுமா பயந்திருக்கணும், மனைவி என்று எழுதியிருக்கிறது. படிங்க பார்க்கலாம். நீதிமொழியின் புத்தகம் 31வது அதிகாரம் 30வது வசனம். 31ஆம் அதிகாரம் 30வது வசனம் உங்களுக்காக படிக்கிற. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். இரண்டாவது பைபிள்ல போட்டுக்கு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வருவதற்கு திருமணமான ஒரு பெண்ணாய் வரும் பொழுது அவளோ கர்த்தருக்கு பயந்தவளா இருக்கணும். ஆனால் கர்த்தருக்கு பயந்தவளா இருக்கிறதை பார்க்கல வேறு 2 காரியம் இருக்குதா. என்னது? சௌந்தரியம் வருகிறது. சில வேளைகளில் என்ன வருதா? அழகு வருகிறது. ஒரு பெண்ணுக்கு சௌந்தரியம் அழகு 2 முக்கியம். ஆனா அதுதான் முக்கியம் கிடையாது. அதை விட முக்கியம் ஒன்று உண்டு. அது என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற
சத்தமா சொல்லுங்கம்மா, கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஐந்தாவது 15ஆம், அதே 15ஆம் அதிகாரம் 15வது வசனம், அதே 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். ஆண்டவர் 5வது ஒன்று சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு. என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? நீ ரொம்ப நாள் இருப்ப, நெடுநாள் வாழும் வாக்குத்தத்தம். எழுதிங்க பார்க்கலாம். 5வது நெடுநாள் வாழும் வாக்குத்தத்தம். 4வது நான் சொன்னேன் சந்ததியின் வாக்குத்தத்தம். 5வது நெடுநாள். ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் வாழணும் அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு? குறைஞ்சது எங்கள் ஆயுசு நாட்கள் சொல்லுங்க 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை வருஷம் குறைஞ்சது வாழணும்? சொத்தமா சொல்லுங்க. நீ 70 டச் பண்ண பிறகுதான் நீ போகணுமே. அது வரைக்கும் கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கணும், பலனை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஊருப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லா நோய்களையும் கர்த்தர் மாற்றணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஒரு காரியம், ரொம்ப நாள் வாழணும்னா எத்தனை பேருக்கு உண்மையிலே விரும்புறீங்க? கர்த்தர் என்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நாள் வாழணும்னா சில பேர் சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணால் வாழலாம், ரைட்டு. அப்புறம் காலையில் வாக்கிங் பண்ணால் அதுவும் என் மனைவி என்ன பண்ணாங்க, அந்த மொபைலில் ஏதோ ஒன்று போட்டு விட்டுட்டு டெய்லி 6000 ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லது. அதில் என்னென்னா சும்மா நடந்தால் கூட டக்கு டெய்லியும் கேட்பாங்க, ஏன்னா நீங்கள் 6000 நீங்கள் நடந்தீங்களா, 7000 நடந்தீங்களா அப்படின்னு. அதுக்காகவே என்னது நடக்கிறோம். சில பேர் சொல்கிற எக்ஸசைஸ் பண்ணால் என்னது ரொம்ப நாள் வாழலாம், அதே போல் மூச்சு பயிற்சி, இதெல்லாம் மனுஷன் சொல்கிறது. ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்கிறது? நெடுநாள் வாழணும்னா பைபிளில் போட்டிருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் சொல்கிறது, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி என்ன பண்ணணுமா? உன் தாயையும் உன் தகப்பனையும் என்ன பண்ணு? கனம் பண்ணுவாயாக என்பதை பைபிள் என்ன போட்டிருக்கு? உன் தாயையும் தகப்பனையும் என்ன பண்ணு? கனம் பண்ணு. அடுத்தது நெடுநாள் வாழ்றதுக்கு என்ன காரியமா? படிங்க பார்க்கலாம். நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக நீ கர்த்தருக்கு பயந்து. அந்த வார்த்தை கர்த்தருக்கு பயந்துனா அர்த்தம் என்ன தெரியுமா? உன் ரகசிய வாழ்க்கையில் புருஷன் இல்லாத நேரம், மனைவி இல்லாத நேரம், உங்கள் அப்பா அம்மா இல்லாத நேரம், நீ தனியாக இருக்கிற நேரம், எஸ் நோன்னு 2 வார்த்தை உன் மனசில் தெரியும். இதை பண்ணலாம், இதை என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவனாய் நீ இருக்கிற. என்ன வேணாலும் பண்ணலாம், தனியாக இருக்கிறனா யார்கிட்ட வேணாலும் நீ பேசலாம், எதை வேணாலும் நோண்டலாம், எதை வேணாலும் பேசலாம். இல்லை அந்த நேரத்தில் நீ கர்த்தருக்கு பயந்தவனாக இருப்பியான் என்றால் வேதம் சொல்லுகிறது, உன் ஆயுசு நாட்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணுவார்? பெருக பண்ணுவார். உங்க அப்பா அம்மாக்கு பயந்திருக்கிற காரியம் ஒன்று இருக்கு. ஆனால் கர்த்தருக்கு ஐயோ இது வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், ஐயோ இது வேண்டாம். ஒருவேளை தவறு செய்தவர்களாக இருந்தாலும் சரி, நீ தவறு செய்த ஆட்கள் கூட போய் நீ சேர்ந்துடாத. நீயோ கர்த்தருக்கு பயந்தவனா இருக்கிறாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அடுத்தது ரொம்ப நாள் வாழணும்னா என்ன ஒரு காரியம் இருக்கு. படிங்க பார்க்கலாம். 18ஆம் அதிகாரம், அதே நீதிமொழியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3 படிங்க பார்க்கலாம். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். இப்ப 3வது, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கணும்னா உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சுகவீனம் வருகிறது, சிலவில பலவீனம் வருது, ஐயோ நான் செத்துருவேனோ. நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் வாயில் அடிக்கடி வருகிற வார்த்தை செத்துருவேன் வருதா? வருதுன்னா மாற்றிக்கோ. அந்த நிலைமையில் நீ போனாலும் சரி, கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுப்பார். அவரே எனக்கு பலனாக இருக்கிறார். என் மீட்பெரினும் உயிரோடு இருக்கிறார். என் சொந்த கண்களில் அவரை நான் காண்பேன்னு கர்த்தர் அந்த அதிகாரத்தை எங்கே கொடுத்துருக்காரு? சத்தமா சொல்லுங்களேன். நாவலில் கொடுத்துருக்கிறார். சில வேளை உங்கள் பிள்ளைங்க உங்கள் புருஷன் மனைவி சுகவீனமாக இருக்கிறாங்களா, பெற்றோர் நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம்?
உடனே அதுக்கு ஃபோன் பண்ணு, இதுக்கு ஃபோன் பண்ணு, அந்த டானிக் எடுத்துகிட்டு வா, இந்த மாத்திரை எடு, அந்த டாக்டரை பார்க்கலாமா இந்த டாக்டரை பார்க்கலாமான்னு இருக்கும். வீட்டில் கணவராக இருந்தீங்கன்னா, மனைவியாக இருந்தீங்கன்னா, உங்கள் யாருக்கு சுகவீனமாக இருக்கா அவங்க தலையில் கையை வச்சு இயேசுவின் நாமத்தினால இந்த காரியம் கர்த்தருடைய மகிமைக்கா இது விளங்க பண்ணட்டும். ஆண்டவரே சுகத்தை பேசுகிறேன், நன்மையை பேசுகிறேன், கிருபையை பேசுகிறேன், நெடுநாள் பேசுகிறேன்னு. ஒருவேளை அவர்கள் பலவீனமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு லாசருவை பார்த்து, லாசருவை என்ன பண்ண சத்தமா சொல்லுங்க, என்னது வெளியே வான்னு புருஷனும் மனைவியும் நீங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க பேசுனீங்கன்னா கர்த்தர் அந்த இடத்துலையும் ஜீவனையும் பலனையும் கொடுத்து உனக்கு கிருபையை கர்த்தர் கொடுத்து நெடுநாள் வாழ உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க போலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. உன் நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இட்ஸ் இன் யுவர் மவுத், இட்ஸ் இன் யுவர் லிப்ஸ். ஆகவேதான் அப்போவே சொல்லிட்டார், உங்கள் பிள்ளை ஒரு வேளை கொஞ்சம் தாமதம் வந்தாலும் மறந்துடாது, உன் ஆயுசு நாட்களை நீடித்து கொடுப்பேன். 5வது நெடுநாள் வாழும் வாக்கு தத்தம். சத்தமாக சொல்லுங்க எப்படி? நெடுநாள் வாழும் வாக்கு தத்தம். 6வது 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். 17ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி, உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து, சத்தமா படிங்க பார்க்கலாம், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உன்னிடத்திலிருந்து சொல்லுங்க ராஜாக்கள் தோன்றுவார்கள். 6வது எழுதிங்க பார்க்கலாம், ராஜரீக வாக்கு தத்தம். எழுதிங்க பார்க்கலாம், 7வது ராஜரீக வாக்கு தத்தம். ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தம்பி அதை ஸ்க்ரீனில் போட்டு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. நம்பர் 1, முதலாவது என்ன வாக்குத்தத்தம்? ஒருவேளை எழுத மறந்துட்டீங்கன்னா எழுதிங்க பார்க்கலாம், தனிப்பட்ட வாக்குத்தத்தம். 12ஆம் அதிகாரம் 2வது வருஷத்திலிருந்து 3வது வசனம் வரை. 2வது உலகளாவிய வாக்குத்தத்தம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். 3வது பாதுகாப்பின் வாக்குத்தத்தம். 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். 4வது சந்ததியின் வாக்குத்தத்தம். சந்ததியின் வாக்குத்தத்தம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். 5வது நெடுநாள் வாழும் வாக்குத்தத்தம். சொல்லுங்க பார்க்கலாம், என்னது? நெடுநாள் வாழும் வாக்குத்தத்தம். நீ ரொம்ப நாள் வாழணும், நீ ரொம்ப நாள் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். 5வது காரியம். 6வது காரியம் ராஜரீக வாக்குத்தத்தம். இந்த ராஜரீக வாக்குத்தத்தம் எப்போ ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? எப்போ தெரியுமா சொன்னார்? 17ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம், 1வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 1வது வசனத்தை. ஆபிரகாம் 99 வயதான போது. எத்தனை வயசு? 99 வயசான பொழுது. உன்னுடைய நாட்கள் போயிட்டே இருக்குது, தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கு, எனக்கு பலவீனமா இருக்குது, எனக்கு சுகவீனமா இருக்கிறது, எல்லாமே என் கண்களில் வித்தியாசமாய் காணப்படுகிறது என்று 99 வயதா இருந்த பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்ன சொல்கிறாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக, அதை மட்டும் படிக்க பார்க்கலாம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இன்னொரு முறை பார்க்கலாம், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஏன் இப்படி எழுதுகிறாரு? ஏன்னா முந்தின அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது சாராள் தான் இருந்தாப்புல. ஆனால் அந்த 16ஆம் அதிகாரத்து நடுவில் ஒரு ஆள் வந்துட்டாங்க. யாரு? ஆகார். ஆகாரோட யார் வந்துட்டா? சத்தமா சொல்லுங்க. சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆசைன்னு இருக்கு பாருங்க. 2 காரியம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று ஆசை, இன்னொன்று உன் தேவை. தேவை வந்து எப்படியாவது எனக்கு என்னது இது கிடைச்சிடணும், அதுக்காக சைட் ட்ராக் எடுத்துகிட்டு போவாங்க. ஆசைன்னு வருது பார், நான் எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அது நான் வந்து பெறக்கூடாதா? எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, இதை நான் செய்யக்கூடாதா அப்படின்னு 2மே இருக்குது. 2மே பயங்கர டேஞ்சர். பயங்கர டேஞ்சர். யாராக இருந்தாலும் சரி, ஷார்ட்கட்டில் பிசாசு வந்து நிற்பான். ரொம்ப கவனமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா, அதில் போதும் என்கிற மனதுடனே நீ கர்த்தருக்காய் நீ ஓடு, அது போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாமே. ஆக 99 வயசு வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு. திடீரென்று அப்போ தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தப்பு பண்ணிட்ட. ஆகார் வந்துட்டா, அடுத்தது யார் வந்துட்டா? இஸ்மவேல் வந்துட்டான். ஆனால் நீ தப்பு பண்ணதுனால அது அப்படி ஓடு நினைக்காத. இல்லை, இப்போவாது எனக்கு முன்பதாக உத்தமனாய் நீ இரு.
எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் உங்கள் பாதை மாறி இருக்கோ தெரியல. ஆனால் இன்றைக்கும் சொல்கிறேன், 99 வயதாக இருக்கலாம், சில தவறுகள் நீ செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக இப்பொழுது நீ உத்தமனாய் நட, உன்னை கர்த்தர் மேன்மையாய் வைத்து பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். மனுஷன் பார்வையில் நீ தகுதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்வையில், அவர் பார்வையில் மட்டும் நீ சரியாக இருந்துட்டனா குப்பையிலிருந்து ஒரு மனுஷனை அவர் உயர தூக்க வல்லவராக இருக்கிறார். கை ஓட்டி ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு பொருள் சொல்லுங்க பார்க்கலாமே. 7வது 6வது என்ன வாக்குத்தத்தம்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ராஜரீக வாக்குத்தத்தம். 7வது 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை. 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் சேர்ந்து படிக்கலாமா? நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் உன் ஒரு முறை படிங்க பார்க்கலாம். உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல். அப்படியே வச்சுங்க அந்த வசனத்தை. 7வது எழுதிங்க பார்க்கலாம். உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம். திடீர்னு ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து, உன் புத்திரனும் உன்னுடைய ஏக எடுத்துட்டு நீ எங்கே போ, எந்த மலைக்கு போ, எந்த மலைக்கு? நல்லா புரிஞ்சுக்குங்க. எதில் நீ ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியோ, எந்த காரியத்தில் நீ ரொம்ப நேசிக்கிறியோ, எந்த காரியம் உனக்கு ரொம்ப மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோ, அதில் கர்த்தர் பார்வையில் சரியாக இல்லைன்னா அதில் ஒரு செக் வைப்பார். கொஞ்சம் தள்ளி வச்சிரு, வேண்டாம். ஒரு நிறைவு உன் முழு இருதயத்தோடு, உன் ஆத்மாவோடு, உன் முழு வேளத்தோடு நீ கர்த்தரை நீ அன்பு கூறுவாயாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 7வது உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம். சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? எதை ஆண்டவர் கேட்குற? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், எல்லார் வாழ்க்கையிலுமே சரி, ஒரு தியாகத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன் பையனை கொண்டுட்டு எங்கே வை? எதில்? பலிபீடத்தில் வை. சில வேளையில் சில காரியத்தை கர்த்தர் நமக்கு பலிபீடமாய் கர்த்தர் வைக்க சொல்லுவார். இல்லைன்னா அவரே பலிபீடத்தில் என்ன பண்ணிடுவார்? வச்சிருவார். ஏன் எதற்குன்னு கேட்காத. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். சில இடத்துல கர்த்தர் சில காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அவர் உடைப்பார். சில காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பிடுங்கி போடுவார். சில வேளை சில காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எரித்து போடுவார். சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தை தூக்கிடுவார். சில நேரம் சில காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். ஆனாலும் ஒன்றை மட்டும் மறந்துடாத, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. சில வேளையில் எடுத்திருப்பார், எடுத்ததுனால நீ சோர்ந்து போயிடாத. உன் எடுத்ததற்கும் உன் இழப்புக்கு தக்கதாய் கர்த்தர் ஒரு நன்மையை உனக்கு கொடுப்ப. அவர் பாதத்தை பிடி, அவரே உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா படிங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ படிக்கலாமா? ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஒரு வசனத்தை படிச்சு முடிச்சிடலாமா? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதை எப்படி விசுவாசித்தானா? நம்பிக்கையோடே விசுவாசி. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இதை எப்படி விசுவாசித்தானா? நம்பிக்கையோடே அவன் விசுவாசித்தான். இந்த கால நேரத்தில் சொல்லுகிறேன், அவர் சொன்னத காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றினா எல்லா வாக்குத்தத்தங்கள் பெற்றிருக்கிறது நல்லது. ஆனால் மிக முக்கியமானது, கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நம்பிக்கையோடு விசுவாசிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையோடு. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? நம்பிக்கையோட விசுவாசிப்பேன். சில காரியங்கள் அடுத்த வசனம் படிங்க பார்க்க. அடுத்த வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் என்னது? செத்து போனது. இன்னொரு முறை சொல்லுங்க. தன் சரீரம் செத்து போனது. இன்னொரு முறை பாருங்க. தன் சரீரம் செத்து போனது. சிலருடைய வாழ்க்கையில் சில காரியம் செத்து போயிருக்கு. செத்து போன கர்ப்பம், பிள்ளை பெற்றெடுப்பதற்கு எனக்கு பாக்கியம் இல்லை. செத்து போன கர்ப்பம். வேதம் சொல்லுகிறது செத்து போன எதிர்காலம். யோபுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? 10 பிள்ளைங்க. ஆனா 10 பிள்ளைங்களும் பைபிள் அப்படிதான் எழுதியிருக்கு. 10 பிள்ளைங்களும்
இறந்துட்டாங்க, எதிர்காலமே அவருக்கு இல்லை. ஆனாலும் செத்து போன எதிர்காலமாக இருந்தாலும் கர்த்தர் அதை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். செத்து போன குடும்பம் இருக்கு. பைபிளில் சொல்லிருக்குது, யோசேப்பு இறந்துட்டான்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க, அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவன் ஊர் ஆளால் அவன் குடும்பத்தையும் அவன் சந்ததியையும் கர்த்தர் பெருக செய்தார்.